குக்கரில் எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு நெய்யும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, 2 நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, சாப் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆனோன்னே கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். என்ன நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கூடவே நறுக்கி வச்சுருக்க இந்த தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மஷ்ரூம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகி எடுங்க. ஸோ அதில் நிறையா அந்த தண்ணி நம்மளுக்கு அதில் விடும். ஸோ அது தண்ணி விட்டோன்னு அதில் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ்னாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் புதினா கொத்தமல்லி தூவி லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுட்டு 2 விசிலுக்கு நல்லா விட்டு எடுத்துருங்க. இப்போது உங்கள் மஷ்ரூம் பிரியாணி ரெடி. அதை நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம்.